السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم عليه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. صدق الله مولانا العظيم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: إن لهذا الحجر لسانا وشفتين يشهد لمن استلمه يوم القيامة بحق. صدق رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகையே படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து வரக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே சொந்தமானது. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் அகிலத்தின் அருட்படை அன்னலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் மற்றும் இங்கே குடிமை இருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் ஸலாத்தும் சலாமும் கருணையும் மகஃபிரத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு கலிமா சொன்ன நிலைமையில் மரணமாகக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹு தஆலா நம்மவர்கள் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரமலான் மாதம் நம்மை விட்டும் கடந்து, அடுத்து வந்த ஷவ்வால் மாதம் நம்மை விட்டு கடந்து, அடுத்து இருக்கக்கூடிய துல்காய்தா என்ற மாதத்திலே நாம் வீற்றிருக்கின்றோம். சங்கையான 4 மாதங்களில் 3 மாதம் தொடர்ச்சியாக வரும். அதில் ஒன்றுதான் இந்த துல்காய்தா மாதம். அடுத்து வரக்கூடிய துல்ஹஜ் மாதம், அடுத்து வரக்கூடிய முஹர்ரம் மாதம், ரஜபு மாதம் தனியாக வரும். 12 மாதங்களில் 4 மாதங்களை சங்கையான மாதமாக ஆக்கி வைத்திருக்கிறோம். அதிலே நீங்கள் அநியாயத்தில் பாவத்தில் ஈடுபட்டு மற்ற மாதத்தில் செய்யக்கூடிய பாவம் எவ்வளவு எழுதப்படுமோ அதை விட பன்மடங்காக எழுதப்படும். இந்த சங்கையான மாதங்களில் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் மற்ற மாதங்களிலே செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு எழுதப்படக்கூடிய நன்மையை விட பன்மடங்காக எழுதப்படும். எனவே இந்த சங்கையான மாதத்தை நீங்கள் சங்கைப்படுத்த வேண்டும். அதிலே நீங்கள் அநியாயத்திலே ஈடுபட்டு உங்களை நீங்களே அழைத்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் பேசுகின்றான். அல்ஹம்துலில்லாஹ். சங்கையான 4 மாதங்களில் 3 மாதங்களை தொடர்ச்சியாக அல்லாஹ் சங்கையாக்கி வைத்திருக்கிறான். போர் கூட அதிலே நிகழ்த்தக்கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். இஸ்லாமிய ஆட்சியாளராக இருக்கும் பொழுது, எதிர்த்தரப்பு சொன்ன விஷயத்தை கேட்பவர்களாக இருக்கும் பொழுது உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். எங்களுடைய மதத்திலே, எங்களுடைய மார்க்கத்திலே இந்த 4 மாதம் சங்கையான மாதங்கள். எனவே நாங்களும் போர் தொடுக்க மாட்டோம், நீங்களும் போர் தொடுக்கக்கூடாது என்பதாக உடன்படிக்கை செய்யக்கூடிய அளவுக்கு இரத்தம் சிந்தப்படாத, போர் சண்டை சச்சரவு செய்யாமல் இந்த மாதத்தை கண்ணியமாக கடத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவு.
ஏன் இந்த 3 மாதத்தை அல்லாஹ் சங்கையாக்கினான் என்று உலமாக்கள் குர்ஆனுடைய விளக்கம் சொல்லக்கூடிய விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள். ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஹாஜிகள் புறப்பட்டு செல்வார்கள் அல்லவா, துல்காதா மாதத்திலேயே புறப்பட்டு விடுவார்கள். எனவே அவர்கள் நிம்மதியாக எந்த நாட்டிலேயும் போர் பதட்டம் இல்லாமல் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த துல்காதா மாதமும் அடுத்து துல்ஹஜ்ஜி ஹஜ்ஜி செய்யக்கூடிய மாதமும் அடுத்து ஹஜ்ஜி முடித்துவிட்டு நாட்டுக்கு திரும்புவதற்காக அந்த முஹர்ரம் மாதமும் அல்லாஹ் சங்கையாக ஆக்கி வைத்து போர் செய்யக்கூடாது என்று சொன்ன பேச்சை கேட்கக்கூடிய மற்ற நாட்டோடு உடன்படிக்கை செய்யக்கூடிய அளவிற்கு மார்க்கம் இந்த மாதங்களுக்கு கண்ணியம் கொடுக்கிறது என்றால் இந்த மாதம் எவ்வளவு மகத்தான மாதம் என்பதாக விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லா விஷயத்திலையும் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கின்றான். இரவை படைத்த ரப்பு பகலை படைத்து வைத்திருக்கின்றான். சூரியனை படைத்தவன் சந்திரனை படைத்திருக்கின்றான். வானத்தை படைத்தவன் பூமியை படைத்து வைத்திருக்கிறான். ஆண் பெண் என்பதாக ஜோடியாக படைத்திருக்கிறான். அதுபோன்றுதான் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்பதாக அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். முழுக்க முழுக்க பாவம் மட்டும் ஈடுபடக்கூடிய கெட்டவர்கள் ஷைத்தான்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். முழுக்க முழுக்க எந்த பாவத்திலும் ஈடுபடாமல் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய மலக்குமார்களையும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான். மனிதர்களிலும் ஜின்களிலும் நல்லவர் செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள், தீமை செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் கலந்து வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, மனிதன் பாவம் செய்யக்கூடியவன். அவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காகத்தான் சில மாதங்களை சில நாட்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி அவனுக்கு வழங்கி, இதிலே உன்னுடைய பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்டுக்கொள், மற்ற மாதங்களில் செய்தாலும் மன்னிக்கப்படும், சந்தேகம் இல்லை. ரூஹு தொண்டைக்குழியை எட்டுவதற்கு முன்னதாக ஒருவர் சக்கராத்திலே மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். எந்த நேரத்திலே மனம் வருந்தி கதறி கெஞ்சி அல்லாஹ்விடத்திலே மனதார வருந்தி பாவ மன்னிப்பு கேட்கிறாரோ உடனடியாக அங்கீகரிக்கப்படும். இருந்தாலும் சில குறிப்பிட்ட சங்கைப்படுத்தப்பட்ட இடங்களில், பூமிகளில், சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களில், இரவுகளில், கிழமைகளில் அவர் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது மற்ற மாதங்களில் மன்னிக்கப்படுவதை விட பன்மடங்கு பாவங்கள் ஒரே தடியாக ஒட்டுமொத்தமாக மன்னிக்கப்படுவதற்கு ஏதுவானதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். சில நல்லடியார்களை, நபிமார்களையும் நல்லடியார்களையும் படைத்து நாம் நம்முடைய துவா கபூல் ஆகவில்லை என்று பயப்படும் பொழுது அந்த நபிமார்களிடத்திலே சென்று எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய துவாவை கபூலாக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உங்களில் யாராவது ஒருவர் ஹஜ்ஜிக்காக புறப்பட்டால், அதே போன்று ஹஜ்ஜி செய்து முடித்துவிட்டு திரும்பி வந்தால் நீங்கள் அவரிடத்திலே முசாஃபஹா செய்யுங்கள், செய்து அவரிடத்திலே சொல்லுங்கள், முறையிடுங்கள், என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு நீங்கள் துவா செய்யுங்கள் என்பதாக. ஏனென்றால் அவர் ஹஜ்ஜி செய்து அன்று பிறந்த பாலகனாக வர இருக்கிறார், அவருடைய துவா உடனடியாக கபூலாகும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உம்ராவுக்கு புறப்படுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்லுகிறார்கள், நான் உம்ராவுக்கு செல்கிறேன் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனுமதி தாருங்கள். அப்பொழுது கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய சகோதரரே, உங்களுடைய துவாவில் என்னை மறந்து விடாதீர்கள் என்பதாக நாயகமே தனக்காக துவா செய்யுமாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லியிருக்கின்றார்கள். நபிமார்களும் நல்லடியார்களும் அதே போன்று நல்ல சிறப்பான மாதங்களும் அல்லாஹ்வால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களும் நல்ல அல்லாஹ்வால் சிறப்புப்படுத்தப்பட்ட வெள்ளிக்கிழமை போன்ற திங்கட்கிழமை போன்ற சிறப்பான கிழமைகளிலும் சிறப்பான இரவுகளிலும் நாம் நல்ல முறையிலே இபாதத்திலேயும் நல்ல துவாவிலேயும் பாவ மன்னிப்பிலேயும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, நாமும் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நல்லடியார்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாமும் பாவத்தை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும், பாவம் செய்பவர்களையும் விட்டு தவிர்ந்து இருக்க வேண்டும்.
இல்லை என்றால் எவரோடு கூட்டு வைத்திருக்கிறாரோ அவரோடு அவர் சேர்க்கப்பட்டு விடுவார். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யும் பொழுது இப்படி கேட்பார்கள், அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான வ ஸய்யின்ஹு ஃபீ குலூபினா வ கர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான் வஜ்அல்னா மினர் ராஷிதீன். யா அல்லாஹ், ஈமானை எனக்கு பிரியமானதாக ஆக்கிவை. உன்னை நம்பக்கூடிய ஈமானை, உன்னுடைய ரசூலை நம்பக்கூடிய ஈமானை, மறுமையை நம்பக்கூடிய, கபரை நம்பக்கூடிய ஈமானை எனக்கு பிரியமானதாக நீ ஆக்கிவை. எங்களுடைய உள்ளங்களில் அதை அலங்கரித்து காட்டு. ஈமானையும் நல்ல செயல்களையும் ஈமான் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் எங்களுடைய உள்ளத்திலே பிரியமானதாகவும் அழகானதாகவும் ஆக்கி தருவாயாக யா அல்லாஹ். வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான், இறை மறுப்பையும் பாவத்தையும் உனக்கு மாறு செய்வதையும் எங்களுக்கு வெறுப்பானதாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்பு இலைக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலி யுகர்ரிபுனா இலா ஹுப்பிக என்பதாகவும் துஆ செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய பிரியத்தை எங்களுடைய உள்ளத்திலே தருவாயாக. உன்மீது எங்கள் உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டும். வஹுப்பமை யுஹிப்புக்க, யாரெல்லாம் உன்னை பிரியப்படுவார்களோ அந்த நல்லடியார்களை பிரியப்படக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுடைய உள்ளத்திலே தருவாயாக. வஹுப்ப அமலி யுகர்ரிபுனா இலா ஹுப்பிக, எந்தெந்த அமலெல்லாம் உன் பக்கம் நெருக்கமாக்கி வைக்குமோ அந்த அமலையும் பிரியப்படும்படி எங்களை செய்வாயாக என்பதாக துஆ செய்திருக்கின்றார்கள். ஆக நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நல்லவர்களை நேசிக்க வேண்டும், நல்ல அமல்களின் மீது பிரியம் ஏற்பட வேண்டும். பாவியாக நாமும் இருக்கக்கூடாது, பாவிகளை நேசிக்கவும் கூடாது, பாவிகளை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும். இறுதிபட்சமாக மனதளவிலாவது ஒதுக்கிவிட வேண்டும். பாவத்தோடு கூட்டாக இருக்கும் பொழுது இவரும் பாவிகளுடைய பட்டியலில் சேர்க்கப்படுவார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்திருக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னத வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் வ அமல். யா அல்லாஹ், உன்னிடத்திலே சொர்க்கத்தை கேட்கின்றேன். எந்தெந்த அமலெல்லாம் எந்தெந்த சொல்லெல்லாம் சொர்க்கத்திற்கு பக்கம் சேர்த்து வைக்குமோ, நெருக்கமாக்கி வைக்குமோ அந்த அமலையும் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். சொர்க்கத்தை தருவாயாக. எந்தெந்த சொல்லோ செயலோ சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கி வைக்குமோ அந்த சொல்லையும் செயலையும் பிரியப்படக்கூடியவராக, அமல் செய்யக்கூடியவராக ஆக்கி வைப்பாயாக. அதே போன்று துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினன் நாரி வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் அவ் அமல். யா அல்லாஹ், நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. எந்தெந்த சொல்லும் செயலும் நரகத்தின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்குமோ அதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. நரகத்தின் பக்கம் நெருக்கமாக்கி வைப்பதை விட்டும் தவிர்த்து இருக்க வேண்டும். ஆக கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ்வுக்கு எதெல்லாம் முஹப்பத்தோ அதையெல்லாம் நாம் பிரியப்பட வேண்டும். அல்லாஹ்விற்கு எதெல்லாம் வெறுப்போ அதை நாம் வெறுக்க வேண்டும். அப்படி ஒரு நிலைமையில் வந்துவிட்டோம் என்றால் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாகிவிட்டது என்பதாக அர்த்தம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் அஹப்பலில்லா வ அபுகபலில்லா வ அஅத்தாலில்லா வ மனஅலில்லா ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான். யாருக்காவது ஈமான் 100க்கு 100 பரிபூர்ணமாக வேண்டுமா, நீங்கள் ஒரு ஆளை நேசிப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக அவரை நேசிக்க வேண்டும். அவர் நல்லடியாராக இருக்கிறார், தொழுகையாளியாக இருக்கிறார், ஹராமை பேணுபவராக இருக்கிறார் என்பதாக அதன் காரணமாக நம்முடைய உள்ளத்திலே நம்மையே அறியாமல் அவர் மீது முஹப்பத் ஏற்பட வேண்டும். அப்படி நேசிக்கும் பொழுதுதான் மன் அஹப்பலில்லா, ஒரு ஆளை பிரியப்பட்டாலும் அல்லாஹ்வுக்காக, அவர் அல்லாஹ்வை பிரியப்பட்டவர், அல்லாஹ் இவரை பிரியப்பட்டவர், இவர் நல்லடியார், எனவே நான் அவரை பிரியப்படுகிறேன். வா அபுகபலில்லா, ஒரு ஆளை கோபப்பட்டாலும் தன்னுடைய சுய லாபத்துக்காக இல்லாமல், சுய வெறுப்பு என்று இல்லாமல், இவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர், நாமும் அதில் அகப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வெறுக்க வேண்டும். ஒரு ஆளுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக கொடுக்க வேண்டும். ஒரு ஆளுக்கு கொடுப்பதை நிறுத்துவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நிறுத்த வேண்டும். எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ்வுக்காக
பிரியப்படுவதும் வெறுப்பதும் கொடுப்பதும் கொடுக்காமல் தடுப்பதும் யாருடைய உள்ளத்திலே வந்துவிட்டதோ அவர் வாழ்நாள் முழுவதும் உடல், உயிர், பொருள், ஆவி அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்த நல்லடியாராக மாறிவிட்டார். ஈமானிலே 100% பரிபூர்ணம் அடைந்து விட்டார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான, மிகவும் பிரியமான ஒரு பூமி தான் மக்கத்துல் முக்கர்ரமா, மக்கா என்று சொல்லக்கூடிய, அதனுடைய பழைய பெயர் பக்கா. அந்த மக்கா முக்கர்ரமா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான பூமி. ஏனென்றால் அது அல்லாஹ்விற்கு விருப்பமான பூமி. எனவே நாயகம் அதை விருப்பமாக்கி கொண்டார்கள். ஒவ்வொரு மூமினும் அந்த பூமியை பிரியப்பட வேண்டும். அங்கு இருப்பவர்கள் ஆட்சியாளர்களோ, மக்களோ, நல்லவர்களோ, கெட்டவர்களோ, அது வேறு, அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் உரியது. ஆனால் நாம் அந்த மண்ணை, காபத்துல்லா, உலகத்தின் நடு மையத்திலே இருக்கக்கூடிய பைத்துல்லாவை, ஹரம் ஷரீஃபை நேசிப்பது ஈமானுடைய அடையாளமாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவிலே வாழும் பொழுது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக, 2 to 3 ஆண்டுகளுக்கு முன்னதாக தொழுகை கடமையாக்கப்பட்டது. அதற்கு முன்பு 10 ஆண்டு காலம் தொழுகை இல்லை. தாவா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதின் பக்கம் மட்டும்தான் தாவா செய்வார்கள். தொழுகை கடமையாக்கப்பட்டது மேராஜிலே. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை, காபாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் பகிரங்கமாக தொழ முடியாது. வீட்டிலே மறைந்து ஒளிந்து ஜமாத்தாக நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஓரிரு ஆண்டு காலம் அப்படியே சென்றது. பிறகு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு புறப்படுகிறார்கள். புறப்படும் பொழுது நாயகத்திற்கு மிகவும் கவலை. மக்காவை பார்த்து, அந்த பூமியை பார்த்து பேசுகிறார்கள். வல்லாஹி இன்னக்கி லா அஹப்பு பிலாதில்லா லா அஹப்பு அர்தில்லா இலல்லா, உலகில் உண்டான பூமிகளிலேயே நீ மிகவும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பூமியாக இருக்கிறாய். மக்காவே, ஹரம் ஷரீஃபே, அல்லாஹ் மீது சத்தியமாக உன்னை விட்டு எனக்கு பிரிவதற்கு மனசு இல்லை. இந்த கூட்டம் நிர்பந்தமாக இங்கு அல்லாஹ்வுடைய கடமையை, தொழுகையை நிறைவேற்ற முடியாமல் அடிக்கிறார்கள். என்னோடு ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் நான் வேறு ஊருக்கு ஹிஜ்ரத் செய்கிறேன் என்பதாக கவலையோடு சென்றார்கள். செல்லும் பொழுதும் மக்காவை திரும்பி பார்த்து கொண்டே செல்கிறார்கள். கவலை விடவில்லை. அல்லாஹ் ஆறுதலாக ஒரு வசனத்தை இறக்கினான். இன்னல்லதி ஃபரத அலைக்கல் குர்ஆன லராத்துக இலா மஆத், நபியே, உங்கள் மீது குர்ஆனை இறக்கிய நான் கூறுகிறேன், கண்டிப்பாக, நிச்சயமாக மீண்டும் இந்த மக்காவிற்கு உங்களை அரசராக நான் கொண்டு வருவேன். குறுகிய காலத்திற்குத்தான் நீங்கள் பிரிகிறீர்கள், மீண்டும் இங்கே வருவீர்கள், கவலைப்படாமல் செல்லுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய உத்தரவு. மதீனாவுக்கு சென்று விட்டார்கள். மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு அங்கு யூதர்கள் அதிகமாக வாழக்கூடிய சூழ்நிலை. எனவே அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்தது. மதீனாவிலே சந்தோஷமாக தொழுகலாம், யாரும் அடிக்க மாட்டார்கள். பள்ளியை கட்டினார்கள், தொழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு. அதில் நுட்பங்கள் இருக்கும். யூதர்கள் அதிகமாக வசிப்பதின் காரணமாக அவர்களுடைய கிப்லாவாக பைத்துல் முகத்தஸ் ஜெருசலம் இருக்கிறது. எனவே அல்லாஹ் உத்தரவிட்டான், நபியே, இதுவரை மக்காவிலே இருக்கும் பொழுது நீங்கள் காபாவை முன்னோக்கி தொழுதீர்கள், இதற்கு பிறகு நீங்கள் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுகுங்கள். அதே போன்று தொழுகிறார்கள். 17 மாதங்கள் தொழுகிறார்கள். 1.5 ஆண்டு காலம் தொழுகிறார்கள். அப்பொழுது யூதர்களுடைய உள்ளத்திலே ஒரு பிரியம், இஸ்லாம் என்பது வேறு மார்க்கம் அல்ல, நாம் எதை கண்ணியப்படுத்துகிறோமோ அந்த பைத்துல் முகத்தஸை பார்த்து இவர்கள் முன்னோக்கி தொழுகிறார்கள் என்பதாக அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது ஒரு ஈர்ப்பு. 17 மாதங்களுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டளை, மீண்டும் நீங்கள் காபாவை முன்னோக்கி தொழுகுங்கள். அதற்கு கூட அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி வானத்தை பார்த்து கொண்டே இருப்பார்களாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கரத்தால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கரத்தால் கட்டப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையுடைய கிப்லாவாக இருக்கக்கூடிய காபத்துல்லாவை முன்னோக்கி தொழ வேண்டும் என்று ஆசை. எப்பொழுதாவது வழி வருமா,
கிபிலாவை காபாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக வானத்தின் பக்கம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், நபியே கது நராத்த கல்லுகோ வஜிஹிக பிஸ் ஸமா, உங்களுடைய முகம் அடிக்கடி வானத்தின் பக்கம் முன்னோக்கி கொண்டே இருக்கிறது. எதற்காக? காபாவை முன்னோக்கி தொழுகுங்கள் என்ற கட்டளை எப்பொழுது வரும் என்பதாக நீங்கள் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். பலனு வள்ளி என்னக்க கிபிலத்தன் தருவாகா, உங்களுக்கு எதெல்லாம் விருப்பமோ அது எனக்கும் விருப்பம். எனவே இப்பொழுது முதல் நான் உங்களை திசை திருப்புகிறேன், நீங்கள் காபாவை முன்னோக்கி தொழுகைகளில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள், திசை திருப்பிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. அதை அல்லாஹ் விளக்கமாக சொல்லுகிறான். உங்களுடைய முகம் வானின் பக்கம் முன்னோக்கி கொண்டே இருக்கிறது என்பதை திட்டமாக நாம் அறிவோம். எனவே இப்பொழுதிலிருந்து உங்களுடைய விருப்பப்படி உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுகிறேன், காபாவை முன்னோக்கி தொழுகுங்கள் என்பதாக. கண்ணியமானவர்களே, நாயகத்திற்கு காபாவின் மீது எவ்வளவு பிரியம்! நாமும் நம்முடைய உள்ளத்திலே ஈமான் அந்த அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீதும் அல்லாஹ் ரசூல் எதை பிரியப்படுவார்களோ அதை மீதும் நாம் பிரியப்படுவது உண்மையாக இருந்தால் காபாவில் நாம் உடைய கால் பதிப்பதை பிரியப்பட வேண்டும். இந்தோனேசியாவிலிருந்து ஒரு சகோதரர் பிளேட்டில் இறங்குகிறார், ஏர்போர்ட்டிலே தான் இறங்குகிறார். அவருக்கு ஒரு இறங்கின உடனே கடுமையான வெயில், அந்த தார் ரோட்டிலே உடனே சஜிதா செய்கிறார். எது கிபிலா எது என்றெல்லாம் பார்க்காம உடனே சஜிதா செய்கிறார். கேட்டதற்கு கூறுகிறார், காபாவிற்கு செல்வதற்கு முன்பு நான் என்னுடைய ரூஹு பிடுங்கப்பட்டு விட்டால் காபா இருக்கக்கூடிய இந்த புண்ணிய பூமியிலே ஒரு தடவையாவது சஜிதா செய்தவனாக நான் ஆக வேண்டும். எனவே தான் இங்கே சஜிதா செய்தேன் என்பதாக காபாவின் மண்ணின் மீது எவ்வளோ பிரியம் வைத்திருக்கிறார்கள் எத்தனையோ நாட்டு மக்கள். கண்ணியமானவர்களே, ஒரு சகோதரர் வேலை செய்யக்கூடிய இடத்திலே சைனாவை சேர்ந்த ஒரு பெண்மணியை பிரியப்பட்டார். தன்னுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை முழுவதுமே அந்த நாட்டில் மாற்றிக்கொண்டார். ஒன்றின் மீது பிரியம் வந்துவிட்டால் நாம் எல்லாவற்றையும் சொந்த நாட்டையும் விட்டு அந்த நாட்டுக்கு தேடி செல்வோம். அது போன்றுதான் கண்ணியமானவர்களே, நாம் காபாவை நேசிக்க வேண்டும். ஹரமைன் ஷரீஃபைன், ரெண்டு சங்கையான பூமி, ஒன்று மக்கா மற்றொன்று மதீனா, ரெண்டும் ஹரம் ஷரீஃப், சங்கைப்படுத்தப்படக்கூடிய ஒரு பூமி. அதை நேசிக்க வேண்டும். நேசிப்பது ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது. சொத்து முழுவதும் இறைத்தாவது நான் காபாவை காண வேண்டும், காபாவை காண வேண்டும். எல்லா நபிமார்களுடைய பாதம் பட்ட அந்த இடத்தில் என்னுடைய பாதமும் பதிய வேண்டும். அந்த காபாவில் நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், தவாப் செய்ய வேண்டும் என்று ஹஜ்ஜின் மீதும் உம்ராவின் மீதும் ஒவ்வொரு மூமினுக்கும் உளமாற பிரியம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் ஈமான் பரிபூர்ணமாக இருக்கிறது. எனக்கு என்னுடைய சொந்த நாடு, அந்த மண்ணு தான் எனக்கு முக்கியம், காபா தேவையில்லை என்பதாக ஹஜ்ஜி கடமையாகியும் நாம் அதை பிற்படுத்தி கொண்டு இருந்தோமே என்றால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஈமானிலே பலகீனம் ஏற்பட்டுவிடும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கின்றார்கள். கவலையோடு பிரிந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஹப்பிபி இலைனல் மதீனத்த கஹுப்பினா மக்கத்த அவ் அஷத்த. யா அல்லாஹ், உனக்கு பிரியமான பூமியிலிருந்து என்னை வெளியேற்றுகிறாய், நீ என்னை எந்த இடத்துக்கு கொண்டு போகிறாயோ அந்த பூமி உனக்கு அதுவும் பிரியமான பூமியாக இருக்க வேண்டும். உலகத்தில் எந்த பகுதிக்கு வேண்டாலும் என்னை கொண்டு செல், ஆனால் உனக்கு பிரியமான பூமியிலிருந்து வெளியேற்றப்படுகிறேன், நான் நுழையக்கூடிய பூமியும் உனக்கு பிரியமான பூமியாக இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா மதீனாவாக ஆக்கி வைத்தான். மேலும் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், மதீனாவின் மீது எனக்கு முஹப்பத்தை கொடு. மக்காவின் மீது பிரியம் பிறந்ததிலிருந்து இருக்கிறது, இரத்தத்தோடு கலந்து இருக்கிறது. இதுவரை அங்கே வாழ்ந்தேன், புதிதாக மதீனாவுக்கு சென்றிருக்கிறேன். எனவே மதீனாவின் மீது எனக்கு பிரியம் கொடு, ஏனென்றால் அதுவும் உனக்கு பிரியமான பூமி. மக்காவின் பிரியத்தை போன்று மதீனாவுடைய பிரியத்தை என்னுடைய உள்ளத்திலே ஏற்படுத்து, அவ் அஷத்த, அல்லது அதைவிட கடுமையானதாக பிரியத்தை ஏற்படுத்து என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். மதீனாவை நேசிப்பது ஈமானுடைய அடையாளம், மதீனாவை வெறுப்பது நயவஞ்சகத்தன்மையினுடைய அடையாளமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்தார்கள்,
அல்லாஹும் மஜ்அல் பில் மதீனத்தி லேபை மா ஜஅல்த பி மக்கத்த மினல் பரக்கத்தி. யா அல்லாஹ், மதீனாவிலே உன்னுடைய பரக்கத்தை நீ தர வேண்டும். எந்த அளவு தர வேண்டும் தெரியுமா? லேபை மா ஜஅல்த பி மக்கத்த, மக்காவுக்கு எவ்வளவு பரக்கத்தை நீ வைத்திருக்கிறாயோ அது போன்று 2 மடங்கு பரக்கத்தை மதீனாவுக்கு தர வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். எனவே தான் மதீனாவிலே வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சுப்ஹானல்லாஹ், மக்காவிலே 1 லட்சத்திற்கு சரக்கு போட்டவர் 2 லட்சம் எடுக்கிறார் என்றால் மதீனாவிலே 4 லட்சம் எடுப்பார். கித்தாபுகளிலிருந்து, பேரித்தம்பலங்களிலிருந்து பலவிதமான வியாபார பொருட்கள் எல்லாம் சுப்ஹானல்லாஹ் அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய மிகவும் பரக்கத்தான ஒரு பூமி, மக்காவை விட 2 மடங்கு பரக்கத்தான பூமி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தான். மேலும் இப்படி துஆ செய்தார்கள், இன்ன இப்ராஹிம் ஹர்ரம மக்கத்த, யா அல்லாஹ், என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவை ஹரம் ஷரீஃபாக ஆக்கினார்கள், நான் மதீனாவை ஹரம் ஷரீஃபாக ஆக்குகிறேன். யா அல்லாஹ், மக்காவுக்கு இருப்பதை போன்று 2 மடங்கு ஆக்குகின்றார். கண்ணியமானவர்களே, நேரம் ஆகிவிட்டது. எனவே மக்காவுக்கு செல்வதற்கு, ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கும் உம்ராவை நிறைவேற்றுவதற்கும் நம்முடைய உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். அதுதான் ஈமானுடைய அடையாளமாக இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மரணமாவதற்கு முன்பு ஹஜ்ஜி என்ற கடமையை பரிபூர்ணமாக நிறைவேற்றிவிட்டு அடிக்கடி உம்ரா செய்து, குறிப்பாக ரமலானிலே உம்ரா செய்து மரணமாகக்கூடிய, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற நிலைமையில் மரணமாகக்கூடிய நசீபை அல்லாஹு தஆலா நம்மவர்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்